கெட் அவுட் சொல்லிட்டாரு. அவர் கட்சி பிறந்து எத்தனை வருஷம்? கெட் அவுட்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு கெட் அவுட் சொல்றீங்களா? நாங்களும் கேட்போம்ல. நீங்க கெட் அவுட்ன்றது அரசியல் தலைவர்கள் சொல்லணும்னா பேர சொல்லுங்க. கெட் அவுட் நீங்க பொதுவா போட்டீங்க, கெட் அவுட் தமிழ்நாடா? அவர் ஒரு எம்ஜிஆரா? இல்ல எம்ஜிஆர் பின்னாடியா? இல்ல எம்ஜிஆர் இல்லையா? இல்ல மத்த கட்சிகளுக்கு கீழே மக்கள் முடிவு செய்யணும். இதுக்கு நீங்க ஒரே ஒரு நடிப்பு மட்டுமே ஒரு அடிப்படை தகுதி கிடையாது. நடிப்புக்கும் மேல திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு என்னுடைய மனசுல ஒரு கேள்வி இருந்தது. இவ்வளவு பெரிய ஐடியாலஜி வச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த மனிதர், யாருக்கு செய்யறோம் அவருடைய பின்னணி தெரியாமலா இதை செய்ய போறாங்க? அதாவது தளபதினா பெரிய தளபதினு அவங்க சொல்லிக்க வேண்டியதான், சரிங்களா? அந்த தளபதினு ஒரு பட்டம் கொடுத்ததுக்காக அவங்க தலையில வச்சுக்கிட்டு ஆடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கெட் அவுட் அதாவது சொன்னதுக்கு அதுல இன்னும் அவருக்கு தைரியம் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். டிஎன் டிஜிட்டல் 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் உமா நாச்சியார் அவர்கள், பாஜக. அவர்களுக்கு கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. மேடம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். உங்களுக்கு ஒரு ஹேஷ்டாக் போட்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டாரு. நாங்க கெட் லாஸ்ட் சொல்றோம். நீங்க திருப்பி ஹேஷ்டாக் போட்டு விளையாடுவீங்களா? நாங்க எல்கேஜி யூகேஜி கிடையாது. இல்ல, அவருக்கு எங்க போறதுக்கு கெட் லாஸ்? அவரு இனிமேதான் வரப்போறாரு, 2026 தான் வரப்போறாரு. இல்ல இப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு ஒரு ஹேஷ்டாக் போட்டு கெட் அவுட்னாரு. ஒரு பக்கம் வலது லெப்ட்ல ஒரு தட்டு தட்டினாரு பாஜக, ரைட்ல ஒரு தட்டு தட்டினாரு திமுக அரசு அப்படின்னு சொல்லிதான் அவங்க கொண்டாடுறாங்க. சரி, இப்ப அருமையான டாபிக். இது பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்கு. சரி, கெட் அவுட் சொல்லிட்டாரு. அவர் கட்சி பிறந்து எத்தனை வருஷம்? 2 வருஷம். ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது வருஷம் அடி ஒரு வருஷம் குழந்தை அந்த கட்சி, சரிங்களா? இங்க ஏற்கனவே இருக்கிற திராவிட கட்சிகள் எத்தனை வருஷம் இருக்கு? மத்திய அரசை ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி எத்தனை வருஷம் இருக்கு? இதுல யார் சீனியர், யார் ஜூனியர்? மேடம், சீனியர் ஜூனியர் எல்லாம் விடுங்க. அதிமுக பிரிஞ்சு வந்தாரு எம்ஜிஆர். அதுக்கப்புறம் வந்த உடனே அவர் முதலமைச்சரா உட்கார வைக்கலையா மக்கள்? மக்கள் நினைச்சா யார் வேணாலும் வர போறாங்க. நீங்க கேக்குறதுல 2 விஷயம். இந்த கெட் அவுட்டுக்கு பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மேட்டர்லாம் நம்ம எடுத்து பேசுவோம். இந்த கெட் அவுட்னு சொல்றாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு? என்ன ப்ரோ, இதா ப்ரோ, அதா ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. கெட் அவுட்னு பேசுறவங்க எல்கேஜின்னு சொல்லிவிட்டு அதே கெட் அவுட்டை எழுதி கையெழுத்து போடுறவங்க ப்ரீகேஜியா எல்கேஜியா இல்ல பால்வாடியா நம்ம முடிவு பண்ணிக்கணும், சரிங்களா? இது மக்கள் மத்தியிலே வச்சிருவோம். கெட் அவுட் ஸ்டாலின், அங்க திராணி இருந்தது. நாங்க கெட் அவுட் ஸ்டாலின் சொல்ற அளவுக்கு ஒரு திராணி இருந்தது. அதே போல அவங்க கெட் அவுட் பேர் பெருசா இருக்குமே அப்படின்றதால தான் அவர் கெட் அவுட் ஸ்டாலின் மோடின்னு எப்படி ஓட்ட முடியும்? நீங்க தான் எதிர் துருவமா இருக்கீங்களா, அதனால மொத்தமா சொல்லிட்டு வார்த்தையை மொத்தம் தனியா சொல்லிட்டாரு. எதிர்த்து பேசுறவங்க பேசணும்னு நினைச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக பேரை சொல்லி பேசுறவங்க தான் அரசியல் தலைவராக முடியும். கெட் அவுட்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு கெட் அவுட் சொல்றீங்களா? நாங்களும் கேட்போம்ல. நீங்க கெட் அவுட்ன்றது அரசியல் தலைவர்கள் சொல்லணும்னா பேரை சொல்லுங்க. கெட் அவுட் நீங்க பொதுவா போட்டீங்க, கெட் அவுட் தமிழ்நாடா? இதுக்கு கெட் அவுட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. கெட் அவுட் போட்ட யாரோ, கெட் அவுட் சைன் போட்ட யாரோ அவங்கள நாங்க கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றோமே. இதுல என்ன இருக்கு? வாங்க கெட் லாஸ்ட் இன்னும் போட போறீங்க. அப்ப அடுத்த விளையாட்டு ஆரம்பிக்க தேவைப்பட்டால் போடுவோம். நாங்க இப்ப பேச்சு அவர் எப்படி பேச்சுவார்த்தை நடக்குதோ அதே போலதான் பேச்சு. நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். அந்த கெட் அவுட் ஸ்டாலின் போட்டோம் இல்லையா, அந்த கெட் அவுட் மோடின்னு போட்டாங்க, அதற்கு எதிர்வினையா அவங்க செஞ்சாங்க. இந்த அளவுக்கு நாங்க கீழே இறங்கி வேலை செய்யணும் அவசியம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற 50-60 வருட இந்த திராவிட கட்சிகளுக்கு அவங்களுடைய அரசியல் அணுகுமுறை சரியில்லாத அணுகுமுறையாக இருக்கிறனால, ஒரு பண்பட்ட அரசியல்வாதிகள் இல்லாதனால அவர்களுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் பதிலடி சொல்ல வேண்டிய காலகட்டத்துல நீங்க பதிலடி எல்லாம் கொடுங்க. அதை யாரும் கேட்க போது இல்ல. அரசியலுக்கு அரசியல நீங்க உங்க கருத்துரிமை வைக்க போறீங்க. இதெல்லாம் நம்ம பேச்சே கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு கருத்துரிமை இருக்கோ அவ்வளவு கருத்துரிமை விஜய்க்கு இருக்குன்னு சொல்றோம். நிச்சயமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த கெட் அவுட் நாங்க போட்டோம் இல்லையா, அங்க டிஎம்கேல திராணி இருந்தது. கெட் அவுட் மோடின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு திராணி இருந்தது. தமிழ்நாட்டை விட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் திராணி இருந்தது. ஆனால் இந்த 2 விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஒருத்தர் உள்ள உட்கார்றாரு. தேவை தமிழ்நாட்டுக்கு தவக்காங்க தேவையில்லாம வர்றாரு. அவரு தேவை இருக்கனால அவர் வர்றாரு. இல்ல, இந்த இடத்துல யாரை எதிர்த்து அவர் உள்ள வச்சுக்கிட்டு உங்களையும் எதிர்க்கிறாரு, அங்கேயும் எதிர்க்கிறாரு.
இங்க பேச்சு, அதாவது நாம ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இடையில அன்வான்டா ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. இது நேர்காணல்ல நுழையத்துக்கும் அரசியல்ல அவர் வரதுக்கும் என்ன வரதெல்லாம் நான் சொல்லல. ஒரு விஷயத்தை எப்படி அணுகுறோன்றதுதான் ஒரு விஷயம். அவருக்கு அவருடைய பார்வை கரெக்டா இருக்கு, பார்வை சரியில்லைன்னு நாங்க சொல்றோம். அதுக்கு உங்க எல்லா உரிமையும் இருக்கு மேடம். அதுக்குதான் நம்ம இந்த நேர்காணல்ல வச்சு உங்களை பேச வைக்கிறோம். அவருடைய அந்த முன்னெடுப்பு இருக்கு இல்லையா, அவரே பாவம் குழப்பவாதியா உட்காந்துட்டாரு. தன்னை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சினிமாத்தனமான அரசியல்ன்றது மறுக்க முடியாத ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. நான் வந்து தவறா யாரையும் சொல்லல, சினிமால இருக்கிறவங்களும் வரலாம். இன்னும் ஒரு படி மேல போய் நான் சொல்லணும்னா 1970 பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள்ல இருந்தவங்க பெரும்பான்மையானவங்க சினிமா பின்னணி கொண்டவங்க. ஆனா எல்லாருமே ஜெயிச்சாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கு. இதுல மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுறவங்க, மக்களுக்காக உழைக்கிறவங்க தான் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அப்படி சொல்ல போனோம்னா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மா, இப்படி வந்து நம்ம சொல்லிக்கிட்டு போகலாம். சோ இப்படிப்பட்டவங்க வந்து மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசினாங்க. நான் இன்னைக்கு பெரிய ஸ்டார் ஆயிட்டேன், நாளைக்கு நான் அரசியல் கட்சி தொடங்குவேன், அடுத்த நாளே நான் முதலமைச்சராவே நான் வரல. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரயாணம் எப்படி இருந்தது. கிட்டத்தட்ட 20 வருஷம் வந்து ஒரு கட்சியில அண்ணா பின்னாடி நின்று வேலை செஞ்சிருக்கிறாங்க, மக்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் SSR முதற்கொண்டு எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. தலைவர் தானே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருந்திருக்கிறாங்க. அங்க நடக்காத அரசியல் இவங்க செய்யறாரா? இதுல 1% அவர் எடுத்துக்கிறாரா? அடுத்த கேள்வி, நாளைக்கு முதல்வரா வந்துருன்றதுதான் சொல்றேன். முதல்வரா வந்தாதான் என்னால பிரச்சனையை தீர்க்க முடியும்னு எப்படிங்க சொல்லுவீங்க? அப்படி வந்து இங்க யாரும் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அறிவியலியா கிடையாது. அதுக்கு பகுத்தறிவு சொல்லிட்டோம்னா உடனே இவே ராமசாமி நாயக்கா வீட்டுல வந்து உட்கார வச்சிருவாங்க, இவங்க நல்லா பகுத்தறிவாளர்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கிடையாது. இது தன்னால வளர்ந்த வளர்ச்சிங்க. ஒரு மனித சமுதாயம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நகருதுன்னா அது வந்து ஒரு வளர்ச்சி தாங்க. இந்த வளர்ச்சிக்கு இந்த திராவிட கட்சிகள் எதுவுமே போட்டல. சொல்ல போனோம்னா இந்த திராவிட கட்சிகளாலதான் இந்த தமிழ்நாடு வளர்ச்சி இன்னும் முடக்கப்பட்டுகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழை வந்து நாகரிகத்தை உலகத்துக்கு சொன்னவன்னு சொன்னாங்க. ஆனா இடையில தடைப்பட்டு போனது எதனால? எல்லாத்தையும் நம்ம பேசணும். இப்ப வந்து நீங்க சொல்ல போனோம்னா திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு நேரத்துல வந்துட்டாரு, அதுக்குரிய எல்லா முன்னெடுப்பையும் எடுக்கட்டும். அதெல்லாம் என்ன கிடையாது, அவர் களத்துல நிக்கட்டும். அவர் ஒரு எம்ஜிஆரா இல்ல எம்ஜிஆருக்கு மேலையா இல்ல எம்ஜிஆருக்கு கீழையா இல்ல மத்த கட்சிகளுக்கு கீழே மக்கள் முடிவு செய்யணும். மக்கள் அது பண்ணதான கூட போறாங்க. 2026 நிக்க போறாரு மக்கள். முக்கியமான விஷயம் என்னன்னா இதனால அதாவது அந்த அதுக்குள்ளேயே வந்து இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நாங்க சொல்றது என்னன்னா அவரும் வந்து வேலை செய்யட்டும், அவரும் பூத் கமிட்டி அமைக்கட்டும். அவர் சொல்லிட்டாரு பூத் கமிட்டி நாங்க வச்சு அதுக்கு ஒரு மாநாடே நடத்துவேன்ட்டாரு. நடக்கட்டும், நீங்க எல்லாம் அதுல போறாங்க, எல்லா கட்சியும் பாருங்க அப்படின்னு சொல்ல வர்றது என்னன்னு அதை சொல்லுங்க. அப்பதான் பதில் சொல்ல முடியும். அவர் அப்படிதானே சொல்றாரு. மத்த பெரிய பெரிய கட்சி எல்லாத்தையும் நாங்க சொல்லிச்சவங்க கிடையாதுன்னு நான் காட்டுவேன் இந்த பூத் கமிட்டி வச்சு போல மாநாடுல அப்படின்ட்டாரு. சொல்லிட்டு போங்க. நான் வந்து என்னுடைய கருத்தை கேட்டீங்கன்னா அங்க இருந்த சூழ்நிலை அவங்க பேசின பேச்ச வச்சு நான் நிறைய பேசுவேன். இல்ல மேடம், நானும் இது சொல்றேன். மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக இன்னும் பூத் கமிட்டிக்கே ஆள் இல்லைன்றதுனால அவங்க பரவாயில்ல பேச்சாவே இருக்கு. ஆனா இவர் வந்து பூத் கமிட்டிக்கு ஒரு மாநாடே போடுற அளவுக்கு இவர் வந்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அதாவது இது வந்து இன்னமும் இந்த ஒரு சில பேர் வந்து எடுத்துதான் இந்த பேச்செல்லாம். பாஜக பூத் கமிட்டி இல்லைன்னு சொல்லி யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 2022 மேல இருந்து கிட்டத்தட்ட 2024 அந்த ஜனவரி வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற 69,000 சொச்சம் பூத்துக்கும் பூத் கமிட்டி இல்ல, அதுக்குரிய மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இது பெரிய முன்னெடுப்பு. இதற்குரிய ஒரு மீட்டிங்க சக்தி கேந்திரா மீட்டிங்க நடத்தியாச்சு. அதுவும் மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா தலைமையிலே நடந்திருக்கு. இது வந்து தெரியும். இதெல்லாம் மறைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பேச்சு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா திரு ஜோசப் விஜய் அவர்களை முன்னெடுக்கிறதுக்காக அவங்க எது வேணா பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம். இன்னைக்கு தேதியில வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழகத்தோட அரசியல் பண்பட்ட அரசியல் இல்ல. நான் இன்னைக்கு சினிமால நடிச்ச நாளைக்கு வந்து நான் தமிழ்நாட்டை ஆண்டுக்குவேங்கிற கனவோட தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்ல போனோம்னா இவங்க எம்ஜிஆரா விஜயகாந்தா இல்ல யாரு எந்த ஒரு இதுல வராங்கன்றதை பாக்கலாம். இன்னொன்னு திராவிட கட்சிக்கு இவருடைய கொள்கைக்கு வித்தியாசமே கிடையாது. அங்க இருந்து வாங்கிட்டு வரவரா, இவருக்குன்னு ஒரு சொந்த புத்தின்றது கிடையாது. அதுக்கும் மேல ஒரு படி போனோம்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மூளைன்றது இருக்கு இல்லையா, இதை விட மிகப்பெரிய மூளையா பிரசாந்த் கிஷோர் மூளை சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு தேதியில பார்த்தோம்னா 2 விஷயம் பேசலாம். இப்படி பேசலாம், சாணக்கியத்தனம் ஒன்று இருக்கு, அரசியல் சத்திரியர்னு இருக்கு.
சத்திரியனா இருக்கணும் தான் ஒரு பெரிய தலைமையாக வர முடியும் என்ன பொறுத்தளவு. சாணக்கியத்தனம் அப்புறம் அமித்ஷா சாணக்கியர் நீங்க கொண்டாடுறீங்க. நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. அரசியல் சாணக்கியர் அமித்ஷா தானே சொல்றீங்க. இன்னமும் சொல்லுவோம் அந்த அரசியல் சாணக்கியர்ன்றது வந்து திரு அமித்ஷாஜி இப்ப எங்க கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவர் மதிப்பிற்குரிய அன்னைக்கு தேதியில இருந்தவரு திரு எல்.கே. அத்வானி அவர்கள். எனக்கு வந்து இவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பைரேஷன். அதாவது வெளிநாட்டுல இருக்கிற எல்லா பேருமே பெரிய பெரிய தலைவர்கள் இவங்கள்ட்ட அறிவுரை கேட்கிற அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2014 வந்து மோடி அவர்கள், அதாவது அதுக்கு முன்னாடி குஜராத்ல நடந்த ஒரு தேர்தல்ல வியூகம் அமைப்பதற்காக இருந்த ஒரு குரூப்ல ஒன் ஆஃப் தி மெம்பர் தான் அவர் தனியா எதுவும் லீட் பண்ணல. இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப ஆனா ஒரு ஆட்சியவே 2021 வந்து இங்க நிலைக்க வச்சிருக்காருல திமுகன்ற ஆட்சி வந்து இன்னைக்கு வந்த காரணமே பிரசாந்த் கிஷோர் தானே. சாணக்கியர் அப்புறம் வந்து சத்திரியர் இதை நான் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இந்த கேள்விக்கு வரேன். இந்த சாணக்கியர் வந்து ஒரு அரசியல் தலைவர் ஆக முடியாது. ஆனா இந்த சத்திரியர் வந்து ஒரு சாணக்கியராகவும் இருக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல செயல்பாடு திறன், அதை எக்ஸிகியூஷன் பண்ணக்கூடிய திறமை, இது ரெண்டு இருந்தாதான் அது சத்திரியர். அதுல வந்து அது வந்து விஜய் வரமாட்டாருன்றீங்களா, அண்ணாமலை தான் இருப்பாருன்றீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நிச்சயமா இதுக்கு வந்து நீங்க ஒரே ஒரு நடிப்பு மட்டுமே ஒரு அடிப்படை தகுதி கிடையாது. நடிப்புக்கும் மேல அவருடைய பர்சனலா இருக்கிற அந்த அதாவது திறமை எந்த விதத்துல அவர் வளர்த்துக்க போறாருன்றது காலம் தான் சொல்லும். அதுதான் காலம் சொல்ல தோன்றேன். நீங்க அதுக்கு முன்னாடியே எல்லா விமர்சனத்தையும் வைக்கிறீங்க. நீங்க அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்கறதால விமர்சனம் வைக்கிறீங்க. சரிங்களா? இதுல வந்து நாங்க விமர்சனம் வைக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் வரட்டுமே அப்படின்னு தான் சொன்னேன். அவரை பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா நீங்க கேள்வி கேட்கறதுனால இந்த விமர்சனங்கள் வருது. அவரை சுத்தி இருக்கிற கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்ன்றத நான் சொல்றேன். இப்ப அரசியலுக்கு வந்து ஒரு வியூகம் அமைக்கிறதுக்காக 2021 பிரசாந்த் கிஷோர் யாருக்கு கையெழுத்து போட்டாங்க இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியது. யாருக்கு போட்டாங்க உங்களுக்கு தெரியும், தெரியுமா என்றத எனக்கு தெரியும், நான் சொல்லிடுறேன். கமல்ஹாசன் அவர்களுடைய மக்கள் நீதி மய்யம் கட்சியில போய் கையெழுத்து போட்டாரு. இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல சொல்றேன். கடைசியில வந்து இவங்க நிறைய ஆஃபர் பண்ணனால, அதாவது கோடி கணக்குல பணம் கிடைச்சா அது சாதாரண கோடி கிடையாது, 350 கோடி. தமிழகத்தோட ஆட்சி அமைக்கிறதுக்கு 350 கோடி. இந்த இடத்துல நான் அப்பயே ஒரு கேள்வி வந்து என் மனசுல இருந்தது, இப்ப நான் வைக்கிறேன் அந்த கேள்வி. திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களே, உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக தமிழ்நாட்டு மக்களை ஒரு தகுதி இல்லாத கைகளிடம் ஒப்படைக்க உங்களுடைய அதுதான் அவரே சொல்லிட்டாரு, ஊழல் மேல ஆயிடுச்சா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்துல இந்த இதுல கூட சொல்லிட்டாரு. 50 கோடி சம்பாதிச்ச பிறகு வந்தது ஒரு உண்மையா. நான் வந்து அவரை எதிர்த்து பேசல, ஆனால் அவருடைய வியூகம் நல்ல விஷயங்களுக்கு, நல்ல மனிதர்களுக்கு பயன்பட வேண்டும் அன்னைக்கு அவர் நல்லவர் நினைச்சிருப்பாரு. நான் இன்னமும் சொல்றேன், ஒவ்வொருத்தரும் அப்படிதானே மேடம். இப்போ ஒருத்தருக்கு நம்பி பணம் கொடுக்குறோம், திருப்பி குத்துருவாருன்னு நினைக்கிறோம், அவரு திருப்பி கொடுக்காத அப்பதான் நமக்கு தெரியுது கொடுத்தாங்களா கொடுக்கலையா அப்படின்ட்டு. இந்த கேள்விய ஒரு வியூகம் பண்றவங்க நம்ம கேட்க முடியாது. வியூகம் பண்றவங்களுக்கு யாருக்கு நம்ம இந்த வியூகத்தை செஞ்சு கொடுக்க போறோம் அவருடைய பின்னணி தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது இந்த கட்சி சரியில்லாத கட்சின்னு தெரியும், ஊழல் மிகுந்த கட்சின்னு தெரியும். சர்க்காரியா கமிஷன்ல வந்து இந்த விஷயம் எல்லாம் சொல்லி மேடம் மக்கள் முடிவு பண்ணணும் மேடம். அதிகம் சர்க்காரியா கமிஷன்ல அவங்க எல்லாம் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களா? இல்ல குற்றவாளிகள் யாருன்னா ஜெயிலுக்கு போனாங்களா? இல்ல சர்க்கார் அதே சர்க்கார் கமிஷன்ல யாரா ஜெயிலுக்கு போனாங்களா? இல்ல இது அது வந்து சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர குற்றவாளி நிரூபணம் ஆகல. இன்னி வரைக்கும் எந்த திமுக அமைச்சரும் குற்றவாளி நிரூபணம் ஆகி ஜெயில் போல. நிரூபணம் ஆன பிறகு எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி திமுக தரப்புல சொல்றாங்க. நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு விஷயம், ஒரு குற்றவாளியை இமிடியேட்டா குற்றவாளின்னு சொல்ல மாட்டாங்க. அது தெரியும் மேடம், டைம் எடுக்குது, 25 வருஷம் ஆகுது. ஆமா, மக்களுக்கு தெரியும். அதாவது அவங்க சொல்றது லேட் ஆகட்டும். அதுதான் மக்கள் தானே எஜமானர்கள். அதுதான் சொல்றேன், 26ல முடிவு பண்ணிட்டோன்றேன். நீங்க சொல்றதுனால நான் சொன்னேன் மேடம். கேள்விக்கு பதில் சொல்றேன். அதாவது நான் அங்க சுத்தி இருக்கிற கூட்டத்தை என்னுடைய விமர்சனம் கிடையாது, என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யறேன். திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு நான் என்னுடைய மனசுல ஒரு கேள்வி இருந்தது. இவ்வளவு பெரிய ஐடியாலஜி வச்சிருக்கிறாரு, இவ்வளவு பெரிய விஷயங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த மனிதர், யாருக்கு செய்யறோம் அவருடைய பின்னணி தெரியாமலா இதை செய்ய போறாங்க. அப்ப நான் அப்பெல்லாம் செஞ்சு நான் காசு சம்பாதிச்சுக்குவேன், அப்புறம் அவங்கள வந்து குற்றம் சொல்லுவேன். இது எந்த விதத்திலும் ஏத்துக்க முடியாது. பணத்துக்காக அவங்க வேலை செய்யறாங்கன்னு தான் நாங்க ஏத்துக்க முடியும். அதே பணத்துக்காக தான் இங்கேயே வந்து சேர்ந்திருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியுமே, பணம் வாங்காம அவர் எங்க வேலை செஞ்சாரு. அததான் நான் சொல்றேன். அப்ப மக்கள் மத்தியில பணத்துக்காக வேலை செய்யறவங்களோட வேக்காது வேகாது, டெஃபினட்டா வேகாது.
இன்னொன்னு அவருக்கு வந்து 540 ஏதோ ஒரு கொள்கை, அதாவது அரசியல் அப்ப வந்து அஜெண்டா வந்து பண்ணி கொடுத்திருந்தாரு. அந்த அரசு அவ்வளவு அஜெண்டா பண்ணணும் அவசியமே கிடையாது. மக்களோட பிரச்சனைகளை தீர்த்தாங்களே அவங்கதான் நிரந்தர முதல்வரா அவங்க காலகாலத்துக்கே இருப்பாங்க. மக்கள் நிறுத்திட்டாங்கன்னா இருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு வந்து மத்திய அரசுல வந்து மோடி ஐயா இருக்கலையா எத்தனையோ திட்டங்கள் இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? அதாவது ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் கிடைக்கும்னு நினைச்சு பார்த்திருப்போமா? இது யாராவது திங்க் பண்ணிருப்பாங்களா? ஒரு குடிசையில இருக்கிறவங்களுக்கு சாதாரண கழிப்பறை வசதி இல்லையே, அவங்களுக்கு தண்ணி வசதி இல்லையே, இது எந்த அரசியல்வாதியா நினைச்சு பார்த்திருப்போமா? இது சாமானிய மக்களோட தேவையை பூர்த்தி செஞ்சாலே போதுங்க. ஆனா இதுக்கு இவ்வளவு பெரிய வியூகம் 350 கோடி செலவழிச்சு ஒரு அரசாங்கத்துனா அந்த 350 கோடிய எப்படி இவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க அடுத்து? அது அந்த கேள்வி வருது. இதே வியூகத்தை தான் அங்க, அதாவது 2021க்கு 350 கோடி. இப்போ வியூக அமைப்பாளர் நான் வரல, நான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணி கொடுக்க போறேன். அதெல்லாம் கிடையாதுங்க. இங்க பணம் நிறைய விளையாடுதுங்க. அதாவது இதே இது ஆதவ் அர்ஜுன், அடுத்து அவரை பத்தி பேசணும்னா அவர் கட்சியில இணைந்துட்டாரு மேடம். அவரே ஏன் பாவம் சொல்றீங்க? இறங்கிட்டா பேசக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? இல்ல நீங்க பேசுங்க சொல்றேன். அவர் கட்சியிலேயே சேர்த்துட்டாரு. பொது வாழ்க்கைக்கு வரவங்க பொதுமக்களோட விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. நீங்க விமர்சனம் தாராளமா வீங்க. ஆனா நான் சொன்னது அவர் இப்போ வியூக அமைப்பாளர் எல்லாம் கிடையாது. அவர் வந்து கட்சியிலேயே இணைந்துட்டாருன்ற. கட்சியில இறங்கிட்டாருன்னு சொல்றதுக்காக அவர் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, வியூகம் அமைக்க மாட்டாரு அப்படி எல்லாம் கிடையாது. அது அமைச்சரும் செய்வாங்க. தளபதினா பண்ணிதானே ஆகணும். அதாவது தளபதினா பெரிய தளபதினு அவங்க சொல்லிக்க வேண்டியதான். சரிங்களா? அந்த தளபதினு ஒரு பட்டம் கொடுத்ததுக்காக அவங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. படித்த மக்கள், படித்த பண்பட்ட மக்கள், படித்த பண்பட்ட அரசியல்வாதிகள் இவர்களை இனிமேல் இனி வருங்காலத்துல வந்து இந்த தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா இப்படிதான் நடக்கும். அதை நடத்துறதுக்குதான் எல்லாருமே பாடுபடுறோம். படித்த மக்கள் நாங்கள் எல்லாம் அரசியல்ல வந்திருக்கிறோம்னா ஒரு நடப்பு அரசியலை பண்பட்ட அரசியலாக மக்களுக்கான அரசியலாக எடுத்து செல்வதில் வந்து நாங்க முனைப்பு காட்டுவோம். அந்த கொள்கையை நாங்க விட்டு தர மாட்டோம். அதுக்குன்னு நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. அந்த திறமை உள்ளவர்கள் வரலாம். இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னோம்னா படித்த மக்கள் போய் நீ எது அரசு சினிமால சேரட்டுமே அங்க விடுவாங்களா? இன்னொரு கேள்வி, உங்க சாதாரண கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். உங்களுடைய 15 வயசு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. 15 வயசுல உங்க அப்பாட்ட போய் நீங்க சொல்றீங்க எனக்கு படிக்கலாம் வேணாம், நான் சினிமாக்கு போறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன வீட்டுல எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க. அடியோட ஒழுங்கா படிப்பா அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல கூட்டிட்டு போய் விடுவாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில நம்ம பேசக்கூடிய அரசியல்வாதிகள் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்கன்னு நம்ம நினைச்சு பாக்கணும். இதே எம்ஜிஆர் அந்த சூழல்ல இருந்து வந்தாங்களான்னு பாக்கணும். எம்ஜிஆர் காலகட்டத்துல சம காலகட்டத்துல யாரு இருந்தாங்க? இன்னொரு மிகப்பெரிய நடிகர், நாமெல்லாம் உலகம் ஃபுல்லா போட்டக்கூடிய ஒரு நடிகர் செவாலிய சிவாஜி அவர் இருந்தார். மதிப்பிற்குரிய ஐயா, அவரும் அரசியல் இருந்தாரு. அவர் வந்தாரா வந்தாரா பார்த்தோம்னா அரசியல் இல்ல, காங்கிரஸ் இருந்தாரு. ஆனா அவர் அப்பேற்பட்ட ஒரு, அதாவது என்ன சொல்றது, வெற்றி பெற்ற அரசியல்வாதியாக வர முடிந்ததா நம்ம யோசனை பண்ணிக்கணும். எல்லாமே மக்கள் தான் மேடம். மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுல இவர் பண்ணுவாரு இவர் பண்ண மாட்டாரு, மக்கள் முடிவு எடுத்து பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு அமோக வரவேற்பை கொடுத்தாங்க, இவருக்கு கொடுக்கல, அவ்வளவுதான். 19 மக்கள் நம்ம சொல்ல முடியும். 19 மக்கள் தான், மக்கள் ஓட்டு போட்டாதான் வர முடியும். மக்கள் ஓட்டு போடுறதுக்கு இவங்க எப்படி தன்னை தயார் பண்ணிக்கணும், அதுதான் அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம். அதான் சொல்றேன், 19 அதுக்கு சாணக்கியத்தனம் தேவைப்படுது இல்ல? சாணக்கியத்தனம் தேவைப்படுது, சத்திரித்தனம் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுத்தாதானே வர முடியும். எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு அரசியல்வாதியாக உருவாக்குறத நம்ம கவனிக்க முடியும். சரிங்களா? அண்ணாமலை இருக்காருன்றீங்க. நிச்சயமா அண்ணாமலை வந்து நீங்க அவ்வளவு சாதாரண படித்த, அதுவும் அதாவது நீங்க இன்னொரு IAS IPSன்றது அரசாங்கத்தோட ஒரு அங்கம், அரசியல்வாதிகளே வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்தார். அப்பேற்பட்டவர் வந்திருக்காருன்னா நிச்சயமாக அவருக்கு வந்து அவர் வந்து பேசுறதை நீங்க பாத்தீங்கன்னா யாரும் அரசியலுக்கு இப்படிப்பட்டவங்களா வரக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே நியாயம் இருக்கு, நம்ம ஊர்ல வந்து இந்த சட்டம் இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். அதுக்குன்னு அதாவது IAS IPS படிச்சவங்க மட்டும்தான் வரணுமா அப்படின்னு கிடையாது. டாக்டர் படிச்சவங்க, இன்ஜினியர் படிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜொலிக்கிறவங்க தன்னை முன்னிறுத்திக்கிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறாங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் நாங்க ஒரு அரசியல்வாதி மக்களுக்கான தலைவர்னு சொல்லிட்டு உள்ள போய் நின்று அவங்களுக்குரிய வேலைகளை செய்யறாங்க இல்லையா? அப்படி வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறீங்க ஒழிய, நான் இன்னைக்கு வந்து 1 வருஷம் முடிச்சு எனக்கு கட்சி தொடங்கி அடுத்த வருஷத்துக்கு நான் என்ட்ரி ஆகுறேன், நான் இதுக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் பண்ணையாளு ஒரு பேச்சு வேற வந்தது. நீங்க கட்சி நடத்துங்க, செலிப்ரேஷன் பண்ணுங்க, எல்லாம் ஓகே தான். நீங்க வந்து 69,000 பூத்துக்கும் பூத் கமிட்டி அமைங்க, எல்லாம் வரவேற்கத்தக்கதுதான். நாங்க இதெல்லாம் சொல்ல, காம்படிஷனுக்கு வாங்க, பொதுமக்களுக்கு பொதுமக்கள் மன்றத்துல காம்படிஷனுக்கு வாங்க, எல்லாருமே தயார் தான். மேடம் வந்துட்டார் மேடம், அவர் தான் 26 ரெடி ஆகிட்டே இருக்காரு.
உங்களுக்கு இதுல விருப்பம் வந்துட்டாரு. ஆமா மேடம், அவர் வரலையா? கண்டிப்பா 26. எனக்கு என்ன மேடம் விருப்பம்? யார் ஜெயிச்சா என்னன்னா மக்களுக்காக கடைசி வரைக்கும் கேள்வி கேட்க போறேன், அவ்வளவுதான். அதுதான் இப்ப வந்து என்னோட வேலை அதுதான். அவர் வந்து நாளைக்கு வந்து விஜய் தவறு செஞ்சா சுட்டி காட்ட போறேன். இல்ல ரைட் தான். இப்ப மக்கள் இப்படி கேக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்கல, அவர் வந்துட்டாரு. மக்கள் ஆமா மேடம், அவரு தேர்தல் அரசியலுக்கு 2026 2026 ரெடி ஆயிட்டாரு. பூத் கம்யூனிட்டி மாநாடு நடத்த போறேன்றாரு. இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் வந்து கேள்வியா வைக்கிறேன். நாளைக்கு மக்கள் தேர்தல் தான் முதலமைச்சர் ஆயிட போறாரு. நாளைக்கு தவறு பண்ணா கோகுலகிருஷ்ணன் கேள்வி கேட்க போறேன். அடுத்து வந்து கோகுலகிருஷ்ணன் கேள்வி கேட்கறது வந்து இருக்கட்டும், கேள்வி கேட்கட்டும். எங்களையும் கேள்வி கேட்கறீங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அதான் எங்க விருப்பம். ஏன்னா உங்களை போல வந்து ஒரு தரமான ஒரு நியாயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை வந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் மேல மேல வந்து நிறைய பேரை கேள்வி கேட்க எங்களுடைய ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களோட சொல்லிக்கிறேன். ஆனால் அதே நேரத்துல இவர் வந்துட்டாரு, நான் அதான் சொல்ல வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான். இன்னைக்குதான் பிறந்த குழந்தை, 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் அது வந்து நிறைய அனுபவபூர்வமான அரசியல் வாழ்க்கையை பார்க்க வேண்டியது. சாதாரண விஷயம் கிடையாது. அரசியல்ன்றது ஒரு என்ன சொல்றது, ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் எனக்கு வந்து இந்த மேனேஜர் போஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கிற போஸ்ட் கிடையாது. இது எல்லா தரப்பு 8 கோடி மக்களுக்கான தலைவனுக்கு உரிய ஒரு போஸ்ட் சிஎம்ன்றது. இதுல வந்து 2 விதமா பார்க்கலாம். லாபி பண்ணி வர்றது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு மக்கள் தலைவனாக வளர்றது இருக்கு. எம்ஜிஆர் அவர்களும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி, தானே தலைவர் கருணாநிதி அவர்களும் சரி, இவங்கெல்லாம் மக்கள் மன்றத்துல நின்று பேசினவங்க. இந்த 1 வருஷத்துல இவர் மக்கள் மன்றத்துல எத்தனை நாள் வந்து பேசியிருக்கிறாங்க. அதாவது எங்களுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குரிய களப்பணியும் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க களப்பணி பேசுறாங்க, செய்யட்டும், வேணாம் சொல்ல, நீங்களும் வாங்க, எல்லாருமே போட்டி போடுவோம், யாரு தரமா வந்து ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கணும், அதுவும் இருக்கு. ஆனால் அதே நேரத்துல அதாவது இப்ப பிறந்த குழந்தைன்றதுனால இந்த குழந்தைத்தனமான பேச்சு இருக்கு இல்லையா, இன்னொரு இவரை சுத்தி இருக்கிற விஷயத்த தான் நான் சொல்றேன். அவர் வந்து கொஞ்சம் இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா மக்கள் மன்றத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு அடுத்து வந்து அவர் தன்னை சுத்தி எப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம். அவர் மக்களுக்கான தலைவராக உருவாக விரைவில் அவர் தெரிஞ்சுக்கதான் போறாரு. தேர்தல் வந்துருச்சு, இதெல்லாம் பண்ணதான் போறாரு. பாப்போம். இன்னொன்னு கெட் அவுட், அதாவது சொன்னதுக்கு அதுல இன்னும் அவருக்கு தைரியம் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். கெட் அவுட் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, அவரு ஓபனா சொல்லிட்டாரு, ஒண்ணு மோடிக்கு ஒண்ணு ஸ்டாலினுக்கு. நீங்க தான் புரிஞ்சுக்கலன்னா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் சொல்லல, சூசகமா சொன்னத நாங்க வந்து எப்படி ரிட்டனா கொடுத்தோம், எப்படி டிஎம்கேவும் ரிட்டனா கொடுத்து, அப்பேற்பட்ட ஒரு தைரியமான அரசியல் இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அது என்னுடைய கருத்து. ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். வணக்கம். வணக்கம்.